நான் தான் உங்கள் ஷானு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சாட்டர்டே சமையல் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பாருங்க. சுவையான கத்திரிக்காய் சாம்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச ரசம் இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா கமன்னு மணக்கும். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, பிடிக்குமா நேற்று ரசம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வச்சது நேற்று மிளகு ரசம் வச்சேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பரான உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் கிரேவி தான் நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப 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 பிடிக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் இன்றைக்கி நான் செஞ்சேன். நீங்கள் சிக்கன் கிரேவி எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் இதை செஞ்சுருக்கிறேன். ஏன்னா ஒயிட் ரைஸ் செய்யும் போதே ரொம்ப பசி எடுத்துச்சுன்ட்டு பாதி கொண்டா எங்கள் வீட்டில் கேலி ஆயிடுச்சு. நீங்களும் அந்தமாரி செஞ்சு கடன்னு சாப்பிட்ருவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்ச வாசனை தாங்க முடியல. ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்க. பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவுலாம் பார்த்தீங்கன்னா கடலை வாங்க மாட்டேன். அரிசி மாவு ஊற வச்சுட்டேன். ஸோ நைட்டு அரிசி மாவு யார் ஊற வச்சு வீட்டில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஊற வச்சுட்டேன். நாங்கள் ரெகுலராக ஊற வச்சு தான் சாப்பிடுவோம். செட்டிநாடு ஸ்டைல் குழம்பு இருக்குது. இட்லி ஊற்றி புஸ்ஸுன்னு சாப்பிட்டா மல்லிகைப்பூ மாரி டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கும் இது எல்லா சைடிஷ்லாம் பிடிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.